ராஜீவ்காந்தி சார் அவர்கள் கொலை வழக்கில் வந்து உள்ள 7 குற்றவாளிகளை ஆளுநருக்கு இருக்க உரிமையை வச்சு விடுவிக்கணும், புத்தாண்டுக்கு விடுவிக்கணும்னு சொல்லி பெருவாரியான தமிழ் அமைப்புகள் போராடிட்டு இருக்கு. இதை காங்கிரஸ் எப்படி பார்க்குது? அதுக்கான பேச்சு நேரம் வரும்போது பேசலாம். இப்போ அந்த பேச்சு கிடையாது. எங்களுடைய குறிக்கோள் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து இந்த ஜல்லிக்கட்டு அண்ட் செம்பரம்பாக்கம் இருக்கு. இது பேச்சு வந்து ஒரு 22 வருடமாக இது போயிட்டு இருக்கு. 24 வருடம் இன்ஃபேக்ட். ஸோ இது வந்து நேரம் வரும்போது அதை பற்றி பேசலாம். ஏன்னா இது வந்து ஜுடிஷரி இருக்கும்போது அது வந்து எது பேசினாலும் அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆகிடும். ஸோ கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் நம்ம வந்து வெளியே அவ்வளோ ஈஸியாக பேச முடியாது. கோர்ட்டில் இருக்கிற விஷயங்கள் வந்து நம்ம வந்து நார்மல் பிளாட்ஃபார்ம்ல வந்து பேசக்கூடாது, விவாதிக்கக்கூடாது. இந்த ஒரு பிரச்சனையில தமிழக அரசோட நிலை எப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? இல்லையே, இது பற்றி வந்து யாராவது பேசியிருக்கலாங்களா? அதிமுக சார்பாக பேசியிருக்கிறாங்களா? இல்லை உங்களுக்காக வந்து பிஜேபி குரல் கொடுத்துருக்குறாங்களா? இல்லையே, இது பேசட்டுமே. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக இப்போ எல்லா கட்சிகளுமே வந்து இப்போ நடத்தணும்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் காங்கிரஸ் ஆல்சோ. இப்போது 2014 வந்து ஜல்லிக்கட்டுக்கு இது இவ்வளோ பெரிய போராட்டம் இல்லை. இப்போ அத்தனை கட்சிகளுமே போராடும் போது இது வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எது நோக்கி இருக்குதா? மற்ற கட்சி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தல் வர நோக்கி தான் இது போராட்டம் இருக்கு. ஏன்னா கடந்த 18 மாசமாக வந்து பிஜேபி தானே சென்ட்ரல் இருக்கு. 4 வருடமாக இங்கே அதிமுக கவர்மெண்ட் தானே இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் அப்போ வந்து பேசலை, இப்போ மட்டும் பேசிட்டு இருக்காங்க? இப்போ வந்து 37 உங்களுக்கு வந்து எம்பிஸ் வந்து பாராளுமன்றத்தில் இருக்காங்க. 18 மாசமாக இந்த விஷயத்தை வந்து எழுப்புனாங்களா? இல்லை இந்த 18 மாசமாக இந்த விஷயம் பிஜேபி வந்து பாராளுமன்றத்தில் பேசினாங்களா? இல்லை 18 மாசத்துக்கு முன்னாடி வந்து 2015 வந்து ஜல்லிக்கட்டு நடத்தலை, அப்போ வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து நான் என் போஸ்ட் ராஜினாமா செய்கிறேன், என் பதவி ராஜினாமா செய்கிறேன்னு சொன்னாரா? இல்லையே. இப்போ மட்டும் ஏன் செய்கிறாங்க? ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எலெக்ஷன் வரப்போது மக்கள் வந்து திசை திருப்புறதுக்காகவும் அல்ல ஏமாத்துறதுக்கான நடவடிக்கை இது எனக்கு தோணுது. இல்லை மேம், போன ஆண்டு நடக்காத ஜல்லிக்கட்டுக்கு காங்கிரஸ் வந்து இவ்வளோ பெரிய இப்போ நடத்துகிற அளவுக்கு போராட்டங்களை ஈடுபடலை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதுக்கு நீங்கள் என்ன பதில்? இல்லையே, நாங்கள் தான் சொல்லிட்டு இருக்கோம் ஜல்லிக்கட்டு நடத்தணும். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு ஆர்டர் இருக்கும்போது கூட ஸ்பெஷல் ஆர்டர்ஸ் வாங்கிட்டு 2012 2013 ஜல்லிக்கட்டு நடத்திருக்கோம். ஸோ 2012 2013 ஒரு ஸ்பெஷல் ஆர்டர்ஸ் வாங்கி நாங்கள் ஜல்லிக்கட்டு நடத்தணும்ல. இது ஏன் 2015 அவங்க நடத்தலை? ஏன் அதை பற்றி யாருமே பேசலை? 2014 May 7 உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸ் வந்தது. அப்படி இருந்தும் நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் ஆர்டர்ஸோட ஜல்லிக்கட்டு நடத்தலாம். இது வந்து நடத்த முடியாதுங்கிறது கிடையாது. ஒரு லா இருக்குது, சட்டம் இருக்குது. அது ரீதியாக ஸ்பெஷல் ஆர்டர்ஸில் ஜல்லிக்கட்டு நடத்தலாம். இது பற்றி ஏன் அப்போ யாருமே பேசலை? இப்போ மட்டும் ஏன் பேசிட்டு இருக்காங்க? ஓகே மேம், இப்போ வந்து கலைஞர் வந்து இப்போது கூட்டணியை வந்து நாங்கள் காங்கிரஸை விலக்கிவிட மாட்டோம்னு சொன்னதுக்கப்புறம் உங்கள் மாநில தலைவர் வி.கே. சிலங்கோன் அவர்கள் வந்து கேரளா வரைக்கும் போயிட்டு சோனியா காந்தியை சந்திச்சு வந்திருக்காங்க. இதை பற்றி உங்களிடம் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தல? இல்லை, இந்த 2 கேள்விக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கானா நீங்களே யோசிச்சு பாருங்க. தலைவர் இங்கிருந்து கேரளாவிற்கு போயிருக்கிறாங்கன்னா எங்களுடைய கட்சி தலைவர் இல்லையே, கண்டிப்பாக கிடையாது. பெரிய தலைவர்கள் வந்து இங்கே பிசிசி பிரசிடென்ட்டும் டிஎன்சிசி பிரசிடென்ட் இளங்கோன் அவர்களும் சோனியாகாந்தி அவர்களும் என்ன பேசிக்கிறாங்கன்னா அது அவங்க 2 பேர் கூட இடையில தான் இருக்குது. இங்கே கலைஞர் அவர்கள் வந்து ஏதாவது அழைப்பு கொடுத்துருக்குறாங்கன்னா அந்த தலைவர் பார்த்துக்குவாரு. அது என்னுடைய டியூட்டி கிடையாது.